பூண்டு குழம்பு செய்ய தேவையான ஃபஸ்ட்டு மசாலா வரைச்சிக்கலாம். கடாயை வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டேன். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை 4-5 பூண்டுன்னா இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் இந்த பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறதால வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி வச்சு இப்போ இது நல்லா வதக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான கடாயை வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கி வச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதக்கலாம். நல்லா தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம். போட்டிருக்க பூண்டெல்லாம் இருக்குது. பூண்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு. அதனால் பூண்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். நல்லா பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.